வேறு யாரும் காட்சி கேட்கன்னா அகத்திய பெருமான் 2-3 பேர் காட்சி. ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் ஸ்ரீமகா வாழை சித்தர் தேவாய நமோ நமக. ஓம் பிரபஞ்ச சபையே போற்றி. ஐயனே, இன்று தவத்தில் இருக்கும்போது நான் ஒரு ஆடு மேய்ப்பவன் போல் தெரிந்தது. ஆட்டை நான் வீட்டிலிருந்து மேய்த்து கொண்டு காட்டிற்கு செல்கிறேன். காட்டிற்கு சென்றபோது மழை கனத்த மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. இதுபோல் வீட்டிற்கு செல்ல முடியாது என்று தெரிந்துவிட்டது. அப்போ தெரிந்த பின்பும் சரி ஓரளவு சென்று விடலாம் என்று போகும்போது நடு பள்ளத்தில் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அப்போ சரி என்னடா இது தண்ணி போய்கிட்டு இருக்க, இந்த ஆட்டை எப்படி மேய்ச்சி கொண்டு போகிறது, நம்ம போகிறதே கஷ்டம், இல்லை இந்த ஆட்டை எப்படி மேய்ச்சி கொண்டு போகிறது அப்படின்ட்டு நான் செவனேன்னு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டேன். அப்போ உட்காந்தோன்னே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வயதான முதியவர் ஒருவர் வந்தார். வந்து என்னப்பா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகணும், ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன், தண்ணி போய்கிட்டு இருக்கு, எப்போ போகணும் தெரியல, அதனால் நின்னதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி வா உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வயசாக இளவட்டனா இருக்க என்னையாலே முடியலையே, வயசான உங்களால் எப்படி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சரி பரவாயில்லப்பா, நீயாவது என்னையை கூட்டிகிட்டு போ வா அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு போவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனோன்னே அவர் முன்னே நடந்தார், நான் பின்னே நடந்தேன். அப்போ எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் எப்படி நான் பின்னாடி வருது அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு கம்பை நீட்டி இந்த கம்பை பிடிச்சிட்டு நீ வா அப்படின்னு சொன்னார். அவர் முன்னே போய்கிட்டு இருக்காரு, நான் பின்னே போய்கிட்டு இருக்கேன். சரி போய்கிட்டு இருக்கும்போது முன்னே போனோன்னே நதி அந்த ஆறு வந்து வழி விட்டுருச்சு. அந்த ஆறு வந்து வழி விட்டுருச்சு. நாங்கள் நடுவே முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது சரி ரைட் அப்படின்னு வழி விட்டுருச்சுன்னு தன்னால் போயிட்டு இருந்தோடனே கடைசியாக கரை ஏறுறதுக்கு முன்னிக்கிட்டி அவர் அந்த கம்பை பிடிச்சி கொண்டு போனார். என்ன அந்த ஆற்றுல 4 முக்கு முக்கி தூக்கி கரையில் எறிஞ்சு விட்டு போயிட்டார். சரி 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 இது என்னடா ரொம்ப போச்சு, கரையில் தூக்கி எறிஞ்சு விட்டார் அப்படின்ட்டு ஈரத்துணியோட எப்படி வீட்டுக்கு போவேன்ட்டு அந்த மரத்தில் போய் சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு காஞ்சதுக்கப்புறம் போவோன்ட்டு மரத்தில் போய் சாஞ்சிட்டேன். மரத்தில் போய் சாஞ்சி கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் ஒருத்தர் அந்த மரத்துக்கு பின்னாடி எழுத்து எழுதுறது சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருக்கார். அப்போ யாரா இவர் சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருந்த மலைக்குள்ளே படிச்சுக்கிட்டே அப்படின்ட்டு பின்னாடி போய் பார்ப்போமே அப்படின்ட்டு கேட்டபோது காரண காரியங்கள் இன்றி உன்னை யாரும் இங்கு அழைத்து வரவில்லை அப்படின்னு ஒரு வாசனை எழுதிருந்துச்சு. சரி 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 அப்படின்ட்டு சரி இது ஓகே அப்படின்ட்டு அவன் முடிஞ்சு தவம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா நான் மேய்ச்சிட்டு வந்த ஆடு எங்கே, 1, 2வது அந்த அவர்கிட்ட போய் நான் பேசி என்னை கரை கொண்டு சேர்த்தார்லா, அவர் யார், 2, 3வது அந்த மரத்துக்கு பின்னாடி காரண காரியங்கள் என்று யாரும் உன்னை அழைத்து வரவில்லை என்று எழுதியவர் யார். அகத்தீசாய நமக. இதே பெரிய வெற்றி. இவ்வளவு விஷயங்கள் வந்து தவத்தில் தெரியதே உனக்கு பெரிய வெற்றி. ஏன்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளே உன்னுடைய இந்திரியங்களையெல்லாம் மறந்து தவம் சித்தியாகி இவ்வளோ பெரிய காட்சியை நீ பார்த்துருக்கேன்னா அதுக்கு முதல்ல இயல்பில் சீடர்கள் சார்பாக அகத்தியர் ஒருவார பின்னாடி உன்னை பாராட்டுவார். எங்களோட சார்பாக அகத்தியரோட சீடர்களோட சார்பாக வாழை சித்தன் நிலையில் இருந்து இறங்கி நானும் சிவசபை சீடர்களாக இருந்து உன்னைய பார்த்து ஆச்சரியப்படுதோம். நம்ம சபையிலையா, நம்ம பூஜை பண்ணத இடத்துலையா, நம்ம வணங்கி நின்ன இடத்துல இவ்வளோ பெரிய ஆற்றல். ஏன்னா வேறு சீடர்கள் ஒவ்வொரு தலங்களில் இருக்காங்க, இறைநூல் தாங்கும் சீடர்கள் எல்லோரும் ஒவ்வொரு தலங்களில் இருந்தாலும் வந்த சொற்ப நாட்கள்லையவும் உன்னுடைய கோபங்கள் எல்லா நிலைகளையும் வேறறுத்து இப்படி தவ சித்தி கண்ட நிலைக்க பாராட்டுவோம். நாங்கள் எல்லோரும் உன்னை பாராட்டிட்டு அகத்திய பெருமானுக்கு அதுக்கு உண்டான எல்லா சூட்சமங்களையும் சொல்லுவார். ஓம் அகதீசாய நமக. இதை பெரிய உயர் சூட்சமத்தை கொடுத்த அகத்திய பெருமானையும் நாங்கள் திருவடித்தவனு திருத்தால் பண்ணி ஓம் அகதீசாய நமக. ஏன்னா கதை மாதிரி நீ சொல்லிட்டு போகிற, இது தூக்கத்தில் எல்லாம் நடக்கும். வந்தவுடனே சீடர்களுக்கு நீ சொல்லிட்டு போகிற பார்த்தா ஒரு ரீல் படம் ஓடி இருக்கு அகத்திய பெருமானுக்கு. அது ரியலான்னு கேட்போம். ஓம் அகதீசாய நம. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு உரைத்ததை கண்டு சித்தன் வியந்து நின்றானோ அதேபோல் வியப்பிலிருந்து மீளாது அகத்தியனும் அமர்ந்திருக்கின்றோம் சீடனே.
காரண காரியங்களின்றி எதுவும் இல்லை என்று அவன் கூறினானே, அகத்தியன் கூறுகின்றோம் காரண காரியங்களின்றி இதுவும் இல்லை என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனுக்கு ஆனந்தத்தை வழங்கும் சபை. அகத்தியனை வணங்கினால் ஆனந்தம் கிடைக்கும் என்று சித்தன் கூறுகின்றான். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்று கூறுகின்றான். அகத்தியனுக்கு ஆனந்த கண்ணீர் வரவழைக்கின்ற ஒரு சபை இருக்குமெனில் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை ஒன்றுதான் என்று அகத்தியன் கூறுகின்றான். அந்நிலையில் இருந்த அகத்தியன் மீளாது என் சபையிலா இவன் உரைத்தவாறு நான் யாம் பூஜை செய்யும் சபையிலா சித்தன் என்று கூறினான். யாம் சிவத்திடம் சென்றால் சாட்டையடு விழுமே என்று தென்பொதிகை தலமதிலிருந்து தேடிய அற்புதமான தடத்தில் வந்து அகத்தியன் அமர்ந்த சபையிலா இப்படியெல்லாம் ஒரு சாதாரண மாநில நிலைக்குள் நிகழ்த்த முடிகின்றது ஒரு சித்தனால் என்று அகத்தியன் வியந்து என் ஆனந்த கண்ணீர் அளவில்லாது வடிகின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிலை உண்மையில் நீர் வினா தொடுத்த நிலை இருக்கின்றதே, அற்புதமான காட்சிகள் பெற்று அக்காட்சியை ஒன்று விடாது சிந்தைக்குள் அமிழ்த்தி வைத்து அதனை மறவாது இவன் உரைத்தார் போல் ஒரு கதை போல நீண்டு செல்கின்ற, அதனை அப்பட்டமாக அப்படியே கூறுகின்ற ஆற்றல் நீ கையாளுகின்ற தமிழின் தன்மை கண்டும் வடிவம் கண்டும் அகத்தியன் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. காரண காரியமின்றி எதுவும் இல்லை என்று அவன் உரைத்தானே, யாமும் உரைக்கின்றோம் காரண காரியமின்றி எதுவும் இல்லை. உனது குடும்பத்தில் 2 நூல் பிரவாகம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி போற்றி. அகதீசாய நமக. அகத்தியன் அடைந்த இலக்கின் நிலையிலிருந்து ஒரு இரு சுழுமுனை சிவமகா வாழை சித்த சுழுமுனையாக ஜொலிக்கின்ற நிலை கண்ட அகத்தியன் யாம் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை அழைத்து சென்றவன் எழுகடலை உண்டு எழுகடலை அந்நிலையை வற்ற வைத்து உள்ளுக்குள் இருக்கும் அசுர நிலையை வெளிச்சத்திற்கு காண்பித்த அகத்தியன் உன்னை தண்டு கொண்டு இழுத்து சென்றான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அழைத்து சென்றவன் அகத்தியன். அது யார் என்று உரைத்தாய், வினவினாய். அது அகத்தியன் அழைத்து சென்றான். மரத்தின் அடிவாரத்தில் நின்று உனக்கு உபதேசம் செய்தவன் காரண காரியம் எதுவும் இல்லை, எதுவும் இன்றி இது நடைபெறவில்லை என்று உரைத்தானே, அவன் சிவமகா வாழை சித்தன். ஓம் சிவமகா வாழை சித்தவாய் தேவாய நமோ நமக. அழைத்து யாம் உடன் வந்த யாம் மேய்த்து சென்ற ஆடுகள் எல்லாம் எங்கே சென்றன? ஓம் அகதீசாய நமக. அவையெல்லாம் இகலோகம் என்னும் தடாகத்தில் சிக்காது, அத்தகைய மாற்று நிலை கொண்ட நீர் தடாகத்தில் சிக்காது சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரகத்தால் நீர் நூல் உபதேசம் பெற்று உன்னை நம்பி உன்னை எண்ணி உன் பின்னால் வருகின்ற சீடர்கள் நல்நிலை அடைந்து விட்டார்கள். ஆகவே உன்னோடு வரமாட்டார்கள். இனி உன் படை மாற்றப்பட்டு விட்டது, உன் தலைமையிடம் மாற்றப்பட்டு விட்டது என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. நீ அழைத்து சென்ற ஆடுகள் அல்ல, இகலோக மானிடர்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இது காரண காரியமின்றி எதுவும் நடைபெறவில்லை என்று உரைத்தான் சித்தன். அத்தகைய காரண காரியத்தின் சூத்திரதாரியாக என்னை இங்கு அமர வைத்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி உன் நிலை கண்டு அகத்தியன் யாம் ஆசி கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இனி நடந்தேறும் நிகழ்வுகள் யாவும் அற்புதமான நிகழ்வுகள். கடந்து விட்டாய் இகலோக அத்தகைய தடாகத்தினை நீ கடந்து விட்டாய். அழைத்து சென்றவன் அகத்தியன், உனக்கு அனுக்கிரகம் வழங்குபவன் சிவமகா வாழை சித்தன். நீ இனி தொடுக்கும் இகலோக செயல்களெல்லாம் வெற்றிகரமாக நடைபெறும் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. ஒன்று விடாது அனைத்தும் படிப்படியாக நல்நிலையாக நடந்தேறுகின்ற நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மேய்ப்பன் இல்லாத அத்தகைய ஆடுகள் நல்நிலை அடைந்து தானாக மேய்வதற்கு கற்றுக்கொண்டு அது கானகம் நோக்கி சென்று விடுகின்றது. அத்தகைய ஒவ்வொரு கானகமும் ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு கானகத்தில் சென்று அதன் பணியாற்ற துவங்கிவிட்டன என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைதான் சபைதனிலிருந்து சித்தனால் அகத்தியனால்
நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தை இயல்பான நிலையில் வெட்ட வெளிச்சமாக தன் தவ பேராற்றலின் மூலமாக கண்டுரைத்தாயே. ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் சிவபெருமகா நிலையிலிருந்து சிவமகா வாழை சித்த நிலையிலிருந்து உமக்கு நல்லாசி வழங்கும். ஓம் அகதீசாய நீ நமக. நடந்தேறும் நிகழ்வுகள் யாவும் நல்நிலையாய் நடந்தேற அகத்தியன் உமக்கு நல்லாசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. ஓம் வாழை சித்த தேவாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக.